ஒரு பீரியட்லலாம் இன்ஸ்டாகிராமை எந்த பக்கம் ஸ்க்ரால் பண்ணாலும் இந்த ஜாப்பனீஸ் ட்ரெண்டிங் மஷ்ரூம் புட்டிங் தான் வந்துட்டே இருக்கும். என்னோட சேவ் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்தது. இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அகரகரை எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுலாம். அகரகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதில் 1 கிளாஸ் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கலாம். பாலும் அகரகரும் திக்கானதுக்கப்புறம் 1 கப் அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பால் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தது. அதை ஹாஃபாக பிரித்து ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க அந்த ஹாஃப் மில்கில் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக காஃபி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை ஒரு சின்ன பவுலில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். அப்படியே செட் பண்ண விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 hours வச்சிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு நல்லா செட் ஆயிடும். மஷ்ரூம்னு சொல்லிட்டோம், நேச்சுரல் எஃபெக்ட் இல்லைன்னா எப்படி? அதுக்காகவே நான் போர்பன் பிஸ்கட்டை இது கூட க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பிளேட்டில். கிளாஸில் செஞ்ச அகரகர் மேலே 2 டூத் பிக் வச்சுட்டு பவுலில் செஞ்ச அகரகரை டூத் பிக் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ஜிக்லியான மஷ்ரூம் புட்டிங் ரெடி. இதில் ஒயிட் செசமி சீட்ஸ் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக மஷ்ரூம் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கியூட்டீஸ், அல்ட்டியாக இருக்கும். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.